அனைவருக்கும் வணக்கம். திங்கட்கிழமை 24ஆம் தேதி சரியாக 9:30 10 மணி அளவில் யூடியூபர் ஃபேமஸ் சவுக்கு சங்கர் வீட்டில் நுழைந்து துப்புரவு பணியாளர்கள் என்கின்ற போர்வையில் வழக்கறிஞர் வாணிஸ்ரீ காங்கிரஸ் பிரமுகர் என்று தகவல் வருகிறது. செல்வ பெருந்தகையுடன் அந்த கட்சியின் வாயிலாக நன்கு அறிந்த ஒரு நபர் அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 50 மேற்பட்டவர்கள் வீட்டுக்குள்ளே போய் 3 பக்கெட்டில் மனித கழிவுகள் சாக்கடைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஊற்றுறதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா சவுக்கு சங்கர் பார்த்துடுறாரு. பார்த்தோன்னே அவங்க பார்த்துட்டு கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க வண்டியில். இவர் அங்கேருந்து அவங்கக்கிட்ட சிக்காமல் இவர் அந்த இடத்துலேருந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த மாதிரி வராங்க, உஷாராக இருந்ததுங்கன்னா அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, வயதானவர்கள், நம் தாய் வயது இருக்கும் அவர்களுக்கு, வீட்டெல்லாம் பூட்டிட்டு பாதுகாப்பாக இருக்கும் பொழுது பின்பக்க கதவு வீக்காக இருப்பதால் அதை உடைத்து அவர்கள் உள்ளே சென்று விடுகிறார்கள். சென்று விட்டு என்ன செய்கிறாங்க, மனித கழிவு சாக்கடை எல்லாத்தையும் ஒரு 3 வாளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வீடு ஃபுல்லாக ஊற்றுறாங்க. அதாவது அது பார்ப்பதற்கே நாம் ரோட்டில் நடந்து போகும் பொழுதே ஒரு சாக்கடை குறுக்கிட்டால் நாம் அதை மூக்கை பிடித்து கொண்டு தான் அதை கடந்து செல்லும் ஒரு சூழ்நிலை எல்லாரும் மனித இயல்பு. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், சாக்கடை மனித மலத்தை கலந்து கொண்டு ஊற்றுகிறார்கள். இதுதான் ஒரு போராட்டமா? நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் லட்சணமா? மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அவர்களுடைய 2 பேரும் நிதி இணைந்து துப்புரவு வாகனங்கள் தூய்மை பணியாளருக்கு வழங்குகிறார்கள். அதில் ஒரு 200 சில்லறைக்கு மேலே 200 சொச்சம். அது 85 வாகனம் மட்டும்தான் முறையாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மீதியெல்லாம் யாருடைய பினாமியின் பெயரில் செல்வ பெருந்தகையுடைய பினாமி அப்படின்னு இவர் சொல்கிறார் சவுக்கு சங்கர். உண்மையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டும். என்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிறார் என்று கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதே மாதிரி துப்புரவு பணியாளர்களாக இவர் ஏதாவது தரைக்குறைவாக பேசிட்ட மாதிரி அப்படின்னு அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. நான் அவருடைய காணொலியை பார்த்தேன், யூடியூப் பார்த்தேன். அதில் துப்புரவு பணியாளர்கள் அவர் எதுவும் தப்பாக பேசுகிற மாதிரி தெரியல. என்ன செய்கிறாருன்னா, முறையாக அந்த டெண்டர் எடுத்திருக்கவங்க அவங்களுக்கு அதிகமான பணம் செல்வது போலவும் இந்த துப்புரவு செய்கிற பணியாளர்களுக்கு 20,000 30,000 மட்டும் வழங்கப்படுவதாக ஏமாற்று வேலை நடந்திருக்கிறது என்று இவர் பதிவு செய்கிறார். அது உண்மையாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? துப்புரவு பணியாளர்கள் கம்ப்ளைண்ட் செஞ்சிருக்கலாம் போலீஸில். அந்த அவர் பகுதியை சேர்ந்த போலீஸ் நிலையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை மாநில தலைவர் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் பதிவு செய்திருக்கலாம். காவல் நிலையத்தில் அவர் மேலே ஒரு புகார் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் விட்டு அவர்கள் லைவ் போடுறாங்க. 3 மணி நேரம் 2 மணி நேரம் லைவ் போட்டு அங்கேருந்து ஊர்வலமாக கைது செய் சங்கரை கைது செய்யுன்னு சொல்லிவிட்டு அந்த பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் போய் அது மாதிரி அசிங்கம் பண்ணாங்களா, இல்லை அசிங்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பதிவு பண்ணாலும் தெரியல. போலீஸுக்காரங்க ஓரமாக நின்று கற்றுங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஒதுக்கி கூட்டு போகிறாங்க. எதுக்கு நான் கைது நடவடிக்கைலாம் ஒன்றும் தெரியல. ஒரு வீட்டில் அப்படி அசிங்கம் பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே நடவடிக்கை இல்லை. ஓரமாக நின்று உங்கள் போய் எதிர்ப்பை தெரிவிங்கன்னா போலீஸ் சொல்லுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சாதாரண ஒரு சின்ன குழந்தை நம்ம வீட்டில் ஆகி போயிட்டா கூட பெற்ற தாய் மட்டும்தான் அருவறுப்பு இல்லாமல் அதை சுத்தம் செய்வார்கள். மற்ற அனைத்து சொந்தங்களும் கொஞ்சம் அருவறுப்பு பட தான் செய்வார்கள். இது இயற்கை, மனித இயற்கை. பெற்ற தாய் மட்டும்தான் அருவறுப்பு படாமல் அதை சுத்தம் செய்வார்கள். இதுதான் நாட்டு நடப்பு, உண்மை, மனித இயல்பு. ஆனால் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஒரு 3 பக்கெட்டில் இவ்வளோ மனித கழிவுகளை கொண்டு போய் கரைச்சாக வீட்டில் ஊற்றுறீங்களே, இது நியாயமா? இந்த செய்தவர்கள் இருக்காங்கல்ல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு இளைஞர்கள் தான் போய் ஊற்றுறாங்க. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி நம்ம ஒரு அதிகமான மழை பெய்யுது, சாக்கடை நிரம்பி அந்த சாக்கடைகள் நம் வீட்டு உள்ளே வந்தால் நாம் எவ்வளோ அருவறுப்படுகிறோம். அந்த உங்களுடைய வீட்டில் அது மாதிரி நடந்திருந்தால் அது நல்லா இருக்குமான்னு ஒரு கணம் உங்களுடைய மனசாட்சிப்படி சிந்தித்து பாருங்கள். ரெண்டாவது அவர் யூடியூப் சங்கர் என்ன சொல்கிறாரு,
அப்புறம் வீடை வந்து இப்போ அவங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டான். அவருடைய சொந்த வீடு மதுரவாயலில் இருக்கிறதா சொல்கிறாரு. அது வந்து சீல் வச்சுருக்காங்க. அவர் பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து அவர் ஒரு காலத்தில் வந்து திமுக ஆளுங்கட்சியாக வருவதற்கு முன்பு திமுகவுக்கு சப்போர்ட்டராக பேசியிருந்தார். எடப்பாடி ஆட்சியை பயங்கரமாக விமர்சனம் செய்து அவர் நிறைய யூடியூப் பதிவு செய்திருக்கார். நானும் பார்த்துருக்கிறேன். சமீப காலமாக இப்பொழுது தான் ஆளுங்கட்சியில் இருக்கும் தவறுகளை சுட்டி காட்டுகிறார். அது நேர்மையாக சுட்டி காட்டுகிறார், ஆதாரத்தோடு சுட்டி காட்டுகிறார். நீங்கள் அதை வந்து என்ன செய்யணும்னா முறைப்படி எதிர்க்கணும், சட்டப்படி எதிர்க்கணும். ஏற்கனவே கேஸ் போட்டு உள்ளே போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்காரு. ஆஜராவலன்னு கூட ஒரு கேஸ் வரும் மேலே. என்ன சொல்ல வரணும்னா, இது வந்து ஒரு மனித செய்யக்கூடிய செயலா, மனித தர்மமா, அந்த இடத்துல மனித மனசாட்சி இருக்கா? இப்போ அந்த அந்த நிகழ்வை ஏற்படுத்தினாங்கல்ல, வீட்டில் அசுத்தங்கள் செய்தாங்கல்ல, அவர்களுக்கு என்று ஒரு பிடித்த தெய்வங்கள் இருக்கும். அது வந்து எந்த தெய்வமாக இருக்கலாம். உங்களுடைய செய்கை நீங்கள் வணங்கும் தெய்வம் அதை வரவேற்குமா அப்படின்னு நான் அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். அதே வேளையில் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த சாமியை கும்பிடுகிறீங்கன்னு முக்கியம் இல்லை. நீங்கள் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவங்க மற்ற நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் வணங்கக்கூடிய சாமி உங்களது தெய்வம். நீங்கள் செய்த இந்த செயலை வரவேற்குமா அப்படின்னு ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே வேளையில் வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்களாம். சொந்த வீடை சீல் வச்சுட்டீங்க, வீடு காலி பண்ண சொல்லிட்டாரு ஹவுஸ் ஓனர். இப்போ வந்து அவர் யூடியூப் நடத்துகிறாருல ஆஃபீஸு, டி நகர் ஆஃபீஸுன்னு சொன்னார் பதில், அதையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. சந்தோஷம். இதை தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்க. அவர் வந்து டிவியில் பேசக்கூடாது, யூடியூப் நடத்தக்கூடாது, நடுத்தரில் நிற்கணும், இதை தான் எதிர்பார்த்தீங்க. கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவருக்கு வந்து வீடுக்காரங்க வீடு கொடுக்க மாட்டாங்க இனிமேல். ஏன்னா இது நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பாங்க, எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி ஆஃபீஸும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவர் என்ன செய்வார்? பேங்க் அக்கௌண்ட்டும் முடக்கியாச்சு. ஒரு மனிதன் வந்து எந்த கதியில் எந்த நிலையிலையும் வாழ முடியாத அளவுக்கு ஒரு மனிதனுக்கு நெருக்கடி கொடுத்தால் அந்த மனிதன் என்ன செய்வான்? அந்த அவர் கொஞ்சம் தைரியமான ஆளுங்கிறதுனால இன்னும் தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அது வந்து ஒரு மனித நேயம் உள்ள நாடு தானா இந்த தமிழ்நாடு? தமிழ் மக்கள், தமிழ்நாட்டில் வாழுகிறவர்கள் இப்படி ஒரு வீட்டில் தான் குடித்தனம் இருக்கும் வீட்டில், வாடகை வீட்டில், சொந்த வீடுனா கூட பரவாயில்ல, சொந்த வீடுனா ஆளுகளை வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களே சுத்தம் பண்ணிவிட்டு ஏதோ பினாயில கணையில் ஊற்றி கழுவி விட்டு திருப்பி இருப்பாங்க. வீட்டுக்கு சொந்தக்காரங்க கதவை உடச்சி போட்டீங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார்? நஷ்டம் எடுக்கிறார். எல்லாம் கொஞ்சம் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். மனித நேயம் இருக்கிறதா செத்து விட்டதா என்று தெரியவில்லை. அதே வேளையில் சவுகு சங்கர் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்கிறார்கள். அதே வேளையில் அண்ணன் சீமான் அவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் பல இயக்கங்களை சேர்ந்தவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்கிறார்கள். அத்துடன் விட்டுவிடக்கூடாது. அவர் வந்து இப்பொழுது வாழ்வாதாரம் அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகையால் அவருக்கு தெரிந்தவர்கள் இப்பொழுது டிவி, சோசியல் மீடியா, சவுக்கு மீடியா நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து சொல்லிட்டார், இதோட இழுத்து மூடுறேன், ஏன்னா என் தாயுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கும்போது நான் அதை நடத்தி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டார். அது மீடியாவை க்ளோஸ் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல. அதாவது அதை வந்து நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறுத்த போகிறாரா என்னென்னு தெரியல. இது இல்லாமல் நல்லா பாருங்கள், துப்புரவு பணியாளர்கள் உண்மையாக துப்புரவு பணியாளர்களா அங்கே வீட்டில் சென்றவர்கள்னால் அது கொஞ்சம் நம்ம சந்தேகமாக இருக்கிறது. ஏன்னா துப்புரவு பணியாளர்கள் என்ன பண்ணுவாங்க? நேராக போவாங்க, அவங்க எதிர்ப்பை காட்டுவாங்க, திட்டுவாங்க, வீட்டுக்கு முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, கத்துவாங்க. ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, இப்போ நாங்கள் வந்து ஆலப்பாக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் வந்து அங்கே வர்றவங்க பொதுமக்கள் வாட்டர் பாட்டிலு, தர்பீஸு, என்னது வாட்டர் பாட்டிலு செருப்பு அறுந்து போச்சுன்னா அதை போட்டு போயிடுறாங்க. அந்த செருப்பை அவங்க வந்து அருவருப்புறாமல் எடுத்து ஒரு கோணியில் போட்டு குப்பையை சேகரிக்கிறாங்க துப்புரவு பணியாளர்கள். நான் அதை நேரில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்டர் பாட்டிலை போட்டு போயிடுவாங்க. நான் கூட சில வாட்டர் பாட்டிலை பொறுக்கி அந்த டப்பாவில் போடுவேன், அவங்களும் அதெல்லாம் பொறுக்குவாங்க. ஆனால் மனசாட்சியே இல்லாமல் அங்கே வர்றவங்க தர்பீஸை நல்லா கடித்து நக்கி தின்னுட்டு அந்த கிரவுண்ட்லேயே போட்டு போகிறாங்க. ஏன் அதை சொல்ல வரேன்னா, சுட்டி காட்டுறேன்னா, அதெல்லாம் அவங்க வந்து சரி பரவாயில்லன்னு கையில் கவர் கூட போடாமல்
அந்த பொதுமக்கள் சாப்பிட்டு போட்ட தர்பீசன்னா அதை எடுத்து அவங்க ஒரு கோணியில் போட்டு மொத்த குப்பையும் சேகரிக்கக்கூடிய இடத்துல அருவருப்பு இல்லாமல் வைக்கிறாங்க. நான் தினசரி பார்க்குறேன். இன்றைக்கி காலைல கூட நான் பார்த்தேன். இன்றைக்கி நான் பதிவு செய்கிறது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்தேன். ஆனால் உண்மையான துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு வீட்டை இந்த மாதிரி அசிங்கப்படுத்த மாட்டார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஆனால் இதை பிளான் பண்ணி சமூக விரோதிகள் அவர்கள் தான் துப்புரவு பணியாளர்களுடைய அந்த உடையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே புதுசாக இருக்குது. அதை ஏற்கனவே அவங்க பயன்படுத்தி ரொம்ப தினசரி பயன்படுத்துகிறாங்கல்ல துப்புரவு பணியாளர், அவங்க உடையை நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் இவ்வளோ புதுசாலாம் இருக்காது. நேற்று தான் வாங்கி போட்டு போயிருக்காங்க, புதுசாக அப்படியே இருக்குது. ஒரு கசங்கள், ஒரு அழுக்கு, அந்த அயன் கலையாமல் இருக்குது. அப்படியே அவர்கள் துப்புரவு பணியாளர்கள் தானா என்பது என்னுடைய தனிப்பட்ட சந்தேகம். ஏன் என்று கேட்டால், நம்ம சொன்னால் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு வீட்டை அவர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு அசிங்கமாக இருக்கும் இடத்தை அழகுபடுத்துவது தான் அவர்களுடைய கடமை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது அசிங்கமாக இருப்பதை அவர்கள் சுத்தப்படுத்துவது தான் அவருடைய கடமை என்று அருவருப்பு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சகோதரிகளாக தான் நான் பார்க்கிறேன். அவர்கள் அப்படி தான் நினைப்பார்கள். ஆனால் நல்லா இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி கொண்டு போய் மனித கழிவுகளையும் சாக்கடையும் அவர்கள் கொட்டி விட்டு கத்துகிறார்கள் என்றால் எனக்கு அவர்கள் துப்புரவு பணியாளர்கள் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம். அதே வேளையில் அவருக்கு சவுக்கு சங்கர் அவருக்கு தெரிந்த நண்பர்கள், முக்கியமாக பல கட்சிகள் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் அவர் மனதளவில் மனம் தளர்ந்து விடாமல் அவர் மீண்டும் வருவதற்கு அவர்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும், ஆதரவு கூற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.